முடிச்சூர் ஆம்னி பேருந்து நிறுத்தம் ஏப்ரலில் துவக்க உள்ளதாகவும் மலிவு விலை உணவகம் ஏடிஎம் மையம் விரைவில் துவக்க இருப்பதாகவும் கிளாம்பாக்கத்தில் காவல் நிலைய அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர் சேகர் பாபு பேட்டியளித்துள்ளார். சென்னையை அடுத்த கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையத்தில் ரூபாய் 14,35 லட்சம் மதிப்பில் புதிய காவல் நிலையம் அமைப்பதற்காக அமைச்சர் சேகர்பாபு மற்றும் தாமு அன்பரசன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி கல்வெட்டை திறந்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தனர். பின்னர் பேட்டியளித்த அமைச்சர் சேகர்பாபு, தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் நேரடி பார்வையில் பேருந்து நிலைய பாதுகாப்பிற்கேற்ப போதிய முழு கட்டமைப்புடன் காவல் நிலையம் அமைக்கப்படுவதாகவும் நுழைவு வாயிலில் 4.5 கோடி மதிப்பில் வரவேற்பு வளைவு அமைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் முடிச்சூரில் அமைக்கப்படும் ஆம்னி பேருந்து நிறுத்தம் ஏப்ரல் மாதத்தில் முடிவடைந்து பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கடை வைத்திருந்த 11 உரிமையாளர்களுக்கும் கிளாம்பாக்கத்தில் சலுகை கட்டணத்தில் இடம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். அதேபோல் விரைவில் மலிவு விலை உணவகம் மற்றும் ஏடிஎம் மையம் துவங்கப்படும் என்றார். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.